அன்பான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நான் முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோவில் நான் சொன்ன கருத்தை தவறாக புரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களிடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் கடவுள் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஸ்தோத்திரம் சொல்கிறது இல்லையா, நாம் ஜெபம் அப்படிங்கிற பேரில், ஆராதனை அப்படிங்கிற பேரில், இந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் என்ன மாதிரியான ஒரு சில தவறான விஷயங்கள் கிறிஸ்தவத்தில் செய்யப்படுது அப்படிங்கிறத பேசியிருந்தேன். அதில் பல பேருக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, நான் ஸ்தோத்திரம் சொல்கிறதுல உனக்கு என்னையா பிரச்சனை, நாங்கள் ஸ்தோத்திரம் சொன்னால் உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோவில் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு எதிராக நான் எதுவுமே பேசலை. மாறாக அதை எப்படி நம்ம கடவுள் இடத்துல சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த விதம் ஒரு சில நேரங்களில் தவறானது அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருந்தேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போது அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பல பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு தம்பிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தையை, தம்பியா அண்ணனான்னு சொல்லி எனக்கு தெரியல, மேபி நீங்கள் அடுத்த முறை கமெண்ட் போடும்போது நீங்கள் தம்பியா அண்ணனான்னு போட்டுருங்க. அந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை பைபிளில் சர்ச் பண்ணி உள்ள கண்டுபிடிச்ச வசனத்தை எல்லாத்தையும் போட்டுட்டாப்புல. அந்த மாதிரி என்னமோ நான் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற சொல்கிற ஒரு விஷயத்துக்கு எதிரான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அந்த கமெண்ட்ல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முன்வைக்கப்பட்டது. ஆனால் நான் உண்மையிலே நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது, இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை ஏதோ ஒரு மேஜிக்கலான ஒரு வார்த்தை மாதிரி நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம். அதுமாதிரி ஸ்தோத்திரம் சொல்கிறது அப்படிங்கிறது அந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது ஏதோ ஒரு மந்திர வார்த்தை மாதிரியும், அதில் ஏதோ ஒரு பயங்கரமான பவர் இருக்கிற மாதிரியும் நாம் நினைக்கிறோம். அதை பற்றியும் நான் என்ன கொஞ்சம் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இந்த அதில் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எபேசியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில், அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசம் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் இதில் வேறு வசனங்களை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிலிப்பியர் 4:5 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த மாதிரி பல இடங்களில் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நான் இப்போ அந்த ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு எதிரான ஒரு ஆள் கிடையாது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அதை நாம் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ முதல்ல இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் பார்த்துருவோமா? ஏன்னா நிறைய பேர் நம்ம இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக்கல் வார்த்தை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஒன்ஸ் அகெயின், ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பைபிள், அதாவது 200-300 வருஷத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பைபிளை நம்ம இன்னும் வாசித்துட்டு இருக்கிறோம். 200-300 வருடங்களுக்கு முன்னாடி அன்றைக்கு சமுதாயத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சில வார்த்தைகள். அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பயங்கரமான வடமொழி கலப்பு இருந்தது. ஸோ அன்றைக்கு மக்களுக்கு புரியணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு அவங்க அன்றைக்கி பேசின விஷயங்களுடைய அடிப்படையில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு சில வசனங்களை மொழிபெயர்த்திருந்தாங்க. இப்போ இந்த நான் வாசித்த வசனம் இருக்கு இல்லையா, இதே வசனம் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். அப்படி ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏதோ ஒரு மேஜிக்கல் வேர்டுன்னு சொல்லி நினைக்கிறீங்களே, அதுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். லெட் தேர் பி நோ ஃபில்த்னஸ் ஆர் ஃபூலிஷ் டாக் நார் க்ரூட் ஜோக்கிங் விச் ஆர் அவுட் ஆஃப் பிளேஸ், பட் இன்ஸ்டெட் லெட் தேர் பி தேங்க்ஸ் கிவிங். லெட் தேர் பி தேங்க்ஸ் கிவிங். நீங்கள் எந்த ஆங்கில வேதாகமத்தை எடுத்தாலும் அதில் இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கு எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங், கிவ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு வடமொழி வார்த்தை. அதற்கு இணையான தமிழ் பதம், ஓகேவா, நேரடியான தமிழ் மொழிபெயர்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான தமிழ் பதம் நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ரைட்? இப்போ உங்கள்கிட்ட ஒன்று நான் சிம்பிளாக கேட்குறேனே, நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லணும் பிரதர், நம்ம கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு அட்மாஸ்பியர் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்குள்ளே உருவாகிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு சில நேரத்தில் ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் எஃபெக்ட் நன்றி சொல்கிறதுல இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்கள்.
இப்போ பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு குறிப்பிட்ட வார்த்தை தேவையில்லாமல் அது வந்து ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணப்பட்டு, ஓகேவா, எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்லாம் கொடுக்கப்பட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னமோ ஒரு மேஜிக் வார்த்தை மாதிரி நமக்கு வந்து சொல்லப்படுது. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்தோத்திரம் சொல்கிறது அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது. அப்போ நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு நபருக்கு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நபருக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்காக தேங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா, ரொம்ப நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் ஒரு நபரை சந்திக்கிறீங்க, அப்போ அந்த நபரை நீங்கள் சந்திக்கும்போது அவருக்கு வந்து நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அவருக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க அப்படின்னா, அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை செய்திருக்கிறாரு, அல்லது அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்தார், ஏதோ ஒரு கஷ்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம அவருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் செய்த ஒரு விஷயத்துக்கான அந்த கிராட்டிடியூடை, நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த கிராட்டிடியூடை நம்ம அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதே மாதிரி தான் நம்ம கடவுள் இடத்துல நாம் நன்றி சொல்லும்போது எதுக்காக நாம் நன்றி சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஸ்தோத்திரமே வந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 1000 முறை அவங்க வந்து தினசரி ஸ்தோத்திரம் 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 சொல்லி உச்சரிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம் சொல்கிறதுனாலே கிருபை பெருகும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அப்படியே சொல்லி முடிச்சுட்டாங்க, மந்திரம் மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிருபை பெருகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னும் அதாவது எதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸ்தோத்திரம் சொல்கிறது, நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது முக்கியமானது. ஆனால் எதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் வேதாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட குணாதிசயத்தை குறிப்பிட்டு, ஆண்டவரே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி, ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி, ஆண்டவரே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் எங்களுக்காக சேவைன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. அப்போ இந்த மாதிரி நாம் எதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம்? ஸ்தோத்திரம்னா நன்றி சொல்கிறது, எதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்லி நாம் வந்து நன்றி சொல்லும் பொழுது அது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் எதுக்குன்னே இல்லாமல் சும்மா நன்றி நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் என்ன மீனிங் இருக்குது? இப்போ ஒரு நபர் எதிர வராங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வராங்க, அவரை பார்த்துட்டு தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர் இப்படியே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சொல்லிக்கிட்டு இருந்தால் உங்களை பற்றி அவர் என்ன நினைப்பார்? தேங்க்யூ சொல்லுங்கள், தேங்க்யூ சொல்கிறது நல்ல ஒரு வார்த்தை தேங்க்யூ, ஆனால் எதற்காக தேங்க்யூ சொல்கிறீங்க அது அவருக்கு தெரியணும் இல்லையா? ஓகேவா? ஸோ நம்மளுடைய மனசில் வெறுமனே வந்து நம்ம அந்த ஸ்தோத்திரம் சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லை, ஆனால் எதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் தயவுசெய்து அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்டில் போடும்போது நான் வந்து ஒரு சிஎம் கிட்ட உட்காந்து நம்ம பேசும்போது இப்படி நம்ம பேசுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து நம்ம கடவுள்கிட்ட பேசுகிறதும் ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிறதும் ஒன்றா, சிஎம்கிட்ட பேசுகிறது வந்து ஒரு அஃபீஷியலாக பேசுகிற ஒரு விஷயம், நான் கடவுள்கிட்ட பேசும்போது நான் என்னுடைய அப்பா கிட்ட நான் பேசுகிறேன், நான் அப்பா கிட்ட நான் பேசும்போது நான் வந்து எப்படி வேணாலும் பேசலாம் இல்லையா, நான் எங்கள் அப்பா கிட்ட பேசும்போது நான் உரிமை எடுத்து நான் பேசுவேன், நான் எங்கள் அப்பா கிட்ட பேசும்போது நான் வந்து அதாவது நம்ம ஆஃபீஸ்கிட்ட போய் நம்ம வந்து அழமாட்டோம், ஆனால் நம்ம அப்பா கிட்ட வந்து நம்ம அடம்பிடிப்போம், அழுவோம், இது பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் அ கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம அப்பா அப்படின்னா நாம் போய் அழுது அடம் பிடிக்கலான்னு நினைக்கிறோம். இட்ஸ் ராங் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலாக ஒரு உண்மையான அன்புள்ள நீங்கள் வந்து உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு உண்மையாகவே அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்பை வந்து நீங்கள் சும்மா அழுது அடம் பிடிக்கிறதன் மூலமாக வெளிப்படுத்த மாட்டீங்க. ஒரு உண்மையான அன்பு எப்படி வெளிப்படணும் அப்படின்னா உங்களுடைய அப்பாவுக்கு நீங்கள் கீழ்ப்படிவதன் மூலமாக வெளிப்படணும். இதுதான் உண்மையான அன்பு. ஓகேவா, தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அன்பு, கடவுள் மேலே அன்பு இருக்குது, கடவுள் என்னை நேசிக்கிறார், நானும் கடவுளை நேசிக்கிறேன், அதனால் நான் வந்து அவர்கிட்ட உரிமை எடுத்துக்கிறேன். ஓகே, யூ டேக் அட்வான்டேஜ். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கடவுளிடத்துல அன்பாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது நீங்கள் கடவுள்கிட்ட போய் அழுது அடம் பிடிக்கிறதுல இல்லை, மாறாக கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு கீழ்ப்படுகிறீர்கள் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் உண்மையாகவே கடவுள் மேலே அன்பு வைத்திருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு ஓமை ஒன்று சொன்னார். ஒருத்தருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. மூத்த பையன், இளைய பையன்.
அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மூத்த பையன்கிட்ட வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை போய்ப்பா வயக்காட்டில் கொஞ்சம் வேலை இருக்குதுப்பா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது, அவன் சரிப்பா நான் கண்டிப்பாக பார்த்துட்றேன்ப்பா, நீங்கள் வயக்காட்டில் வேலை இருக்குதா, தோட்டத்தில் வேலை இருக்குதா, நான் போய் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். ஆனால் அவன் போகலை. ஓகேவா, வேலை செய்ய போகல. 2வது பையன்கிட்ட அவர் சொல்கிறாரு, வயக்காட்டில் தோட்டத்தில் வேலை இருக்குதுப்பா, கொஞ்சம் போய் வேலையை பார்க்கணுமே அப்படின்னோடனே அவன் முதல்ல என்ன சொல்கிறான், எனக்கு டைம் இல்லை, நான்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் பின்னாடி அவன் மனஸ்தாபப்பட்டு, ஐயோ அப்பா நம்மகிட்ட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சானா, அந்த தோட்டத்தில் போய் அந்த வேலையை செஞ்சானான். இதில் யார் உண்மையாகவே அந்த அப்பாவை நேசிக்கிற மகன்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஒருத்தன் அவங்க அப்பாக்கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேசுகிறான், அப்பா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அப்பா நீங்கள் சொன்னால் நான் வந்து கேட்காம இருப்பேனா அப்பா நீங்கள் சொன்னது நான் கண்டிப்பாக செய்வேன்ப்பா, தோட்டத்துக்கு தானே போகணும், நான் தோட்டத்தில் போய் கண்டிப்பாக வேலை செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான். ஆனால் தோட்டத்துக்கு போகல. இன்னொருத்தன் சொல்கிறான், அதெல்லாம் போக முடியாதுப்பா, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் பின்னால் அவனுக்கு மனசில் யோசித்து பார்க்குறான், நம்ம அப்பா நம்மகிட்ட சொன்னாங்களே, நம்ம தோட்டத்துக்கு போய் சொல்லிவிட்டு அவன் திரும்ப அந்த தோட்டத்துக்கு போய் அந்த வேலையை செய்கிறான். அப்போது உண்மையான அன்பு அப்படிங்கிறது நாம் எந்த அளவுக்கு நாம் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்ம அப்பா அப்படிங்கிறனால நாம் என்ன வேணாலும் ஒருத்தர் சொன்னாங்க, நான் எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் எப்படி வேணாலும் பேசுவேன்னு சொல்லி. நான் அவருக்கு கமெண்டில் போட்டிருந்தேன், அப்படியா உங்கள் அப்பாட்ட நீங்கள் எப்படி வேணாலும் பேசுவீங்களா, நீங்கள் வேணால் அந்த மக்கள் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் நன்றி சொல்லி நீங்கள் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டதேன் பதில் இல்லை. ஸோ என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜிக் வார்த்தைலாம் இல்லைங்க. ஏதோ ஸ்தோத்திரம் நமக்கு இந்த நிறைய இந்த சமஸ்கிருத ஹிந்தி மொழிகள்லாம் பல வடமொழிகளை உள்ள கலந்து நிறைய இருக்குது. அதுகளெல்லாம் என்னமோ பார்த்து ஏதோ வித்தியாசமாக வந்து நாம் நினைக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் சாதாரண ஒரு எளிய மொழிபெயர்ப்பில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அதை மொழிபெயர்த்திருப்பாங்க. இன்றைக்கு உள்ள எளிய தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க. அதை வாசிக்கும் போது தான் இதுதானா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நன்றி சொல்கிறதுங்க ஆண்டவருக்கு. ஸோ நீங்கள் ஆண்டவருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறாரோ அதை சொல்லி நன்றி சொல்லுங்கள். அவர் வேதாகமத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதை சொல்லி ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். என்னெல்லாம் செய்வதாக சொல்லியிருக்கிறாரோ அதை சொல்லி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அர்த்தமே இல்லாமல் சும்மா தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுறனால அது வந்து அதில் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கிடையாது. அப்படி நீங்கள் ரிப்பீட் பண்ணுறனால ஆண்டவர் உங்களோட உள்ளம் மகிழ்ந்து வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இட்ஸ் அ ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஐ திங்க் இதை விட தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.